விட்டுக் கொடுக்க மாட்டாது என்று சொல்றாரு. வாயில சொல்லி என்ன பண்றது? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இதற்காக எவ்வளவு நடவடிக்கை எடுத்தோம் நல்லா நினைச்சு பாருங்க. அம்மா இன்றைக்கு காவிரி நதிநீரை பிரிச்சுவதற்கு 4 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தாங்க. இன்றைக்கு உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது, அம்மா அரசு இருக்கின்ற பொழுது இன்றைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்த காலதாமதம் செஞ்சது மத்திய அரசு. அப்ப நாங்க மத்திய அரசு பாரதிய ஜனதா அரசோட கூட்டணி இருந்தோம். அந்த காலகட்டத்தில் கூட கூட்டணியெல்லாம் பார்க்கல. மக்களுடைய நலன் சார்ந்த பிரச்சனை, தமிழ்நாட்டு விவசாயிகளுடைய நலன் சார்ந்தது, தமிழ் மக்களுடைய நலன் சார்ந்த பிரச்சனை என்ற காரணத்திற்காக 22 நாட்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நாடாளுமன்றத்தையே முடக்கணுங்க. அப்படி வரலாற்றை நாங்க படிச்சோம். அப்படி கஷ்டப்பட்டு வாங்கின தீர்ப்பை கூட இவர்களால இன்றைக்கு காப்பாற்ற முடியுமா என்ற ஒரு கேள்விக்குறி எழுந்திருக்கு. கடந்த ஆட்சியில அதிமுக வெற்றி வெற்றின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு கால சூழலில் வெற்றி பெற்றுட்டாங்க. அதையே அவர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த பட்ஜெட் மூலமாக மக்கள் உணர்வார்கள். இந்த பட்ஜெட்ல வெளியே வந்திருக்குல்ல, இதனால் மக்களுக்கு என்ன நன்மை கிடைச்சிருக்கு மக்கள் சிந்திப்பார்கள். சிந்தித்த பிறகு அடுத்த தேர்தலில் உரிய முடிவு எடுப்பார். அதிமுக திமுக அதிக கடன் சுமையை மாநிலத்தின் மீது ஏற்படுத்திட்டாங்க. அதனால பெரிய திட்டங்களை உடனடியாக செயல்படுத்த முடியல. நிதி ஆதாரத்தை வலுப்படுத்திட்டு தான் செயல்படுத்தும் சொல்றாங்க. எங்க நிதி ஆதாரத்தை தள்ளுபடி? நீங்க தான் 1,27,000 கோடி நீங்க இருக்குன்னு சொல்லிக்கிறீங்க. நிதி பற்றாக்குறை 56 சொல்றீங்க. எப்படி இதெல்லாம் சரி பண்ணுவீங்க? அதிமுக ஆட்சியில் ஒன்னும் கடன் அதிகமாகலையே. எங்க வருவாயே இல்லாத ஆட்சி செய்த அரசாங்கங்க. அந்த காலகட்டத்தில் கூட பொதுமக்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக, ஏழை மக்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக ரேஷன் கடையில் 11 மாசம் உணவுப் பொருட்கள் விலை இல்லாம கொடுத்தோம். குடும்ப அட்டைக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம். சென்னையில் மீண்டும் 1000 ரூபாய் கொடுத்தோம். குடும்ப அட்டைக்கு சிகிச்சை பெறுவர்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சோம். அதோட கொரோனா காலத்தில் அந்த மருத்துவ மனையில் இருக்கிற கட்டமைப்பெல்லாம் சீர் பண்ணோம். அது இல்லாத பொங்கலுக்கு 2500 ரூபாய் கொடுத்தோம். வருமானமே இல்லாத காலத்தில் கூட நல்லா சிந்திச்சு பாருங்க. அதோட ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தோம். 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, 21 பாலிடெக்னிக் கல்லூரி, 4 பொறியியல் கல்லூரி, 4 வேளாண்மை கல்லூரி 10 ஆண்டுல கொண்டு வந்து அவ்வளவு சாதனை படிச்சிருக்கிறேங்க. கடந்த கால ஆட்சியில் என்ன செஞ்சாங்க? 6 மாவட்டத்தை புதுசா உருவாக்கி இருக்கிறோம். இவ்வளவு செஞ்சு பாலங்கள், சாலைகள், தடுப்பணைகள் எல்லாமே எங்களுடைய ஆட்சியில அதிமுக 10 ஆண்டு கால ஆட்சியில் செய்த சாதனை. அவ்வளவு செஞ்சுதான் 3,85,000 கோடி வருமானமே ஒரு வருஷம் இல்லாத கூடுதல் செலவு 40,000 கோடி கொரோனாவுக்கு. இவ்வளவு இருந்துதாங்க இவ்வளவு செலவு. திமுக ஆட்சியில் என்ன இருந்தது? ஒண்ணுமே வரலையே. இடையில புயல் வேற, கஜா புயல் வேற, வறட்சி வேற. இவ்வளவு நாங்க வறட்சி நிவாரணம் கொடுத்தோம். இந்திய அளவில் ஒரு மாநிலத்தில் வறட்சிக்கு நிவாரணம் கொடுத்த ஒரே மாநிலம் அதிமுக அரசு. விவசாயிகளுக்கு 2 முறை கடன் தள்ளுபடி செஞ்சு கொடுத்தோம். 2 முறை கிட்டத்தட்ட சுமார் 18,000 கோடி விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி செய்த அரசாங்கம். இந்த அரசாங்கம் என்ன கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றலையே. தமிழக வெற்றி கழகம் விவசாயிகள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றலையே. தேர்தல் நேரத்தில் ஆட்சிக்கு வந்த உடனே விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யலையே முழுசும். அதுக்கு மாறாகத்தானே வெளியிட்டு இருக்கிறாங்க.